மகாபெரிவா சரணம். நம்முடைய பண்பாடு எப்படி அப்படின்னா, ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா இறைவனை நினைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பல பேருக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பணிச்சுமை காரணமாக கோயிலுக்கு போக முடியல, சாமியை கும்பிட முடியல, சாமி பேரை கூட சொல்ல முடியல, அப்படிலாம் நிறைய பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வது அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா மிக மிக விசேஷமான நாட்கள்னு வேற வரும். சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, அடுத்தது வைகாசி விசாகம், சஷ்டி, இப்படின்னு மிக விசேஷமான ஒரு நாள் வரும். அந்த நாளில் கூட நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம கவலைப்பட்டிருப்போம் இல்லையா? ஏன்னா பணிச்சுமை அது போல இருப்பதால் நாம் என்ன செய்வது அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அழகாக ஒரு கதைங்க. அந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு தொழிலாளி இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தறி போடுறவர். அவருக்கு வந்து நெசவு செய்கிறது தான் அவருடைய வேலை. அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து செய்கிறாங்க. அந்த தொழிலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தினமும் காலை எழுந்ததிலிருந்து சுத்தபத்தமாக இருந்து எப்பொழுதும் அழகாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அன்றைக்கி ஒரு நாளைக்கு சிவராத்திரி வருது. அவரோட மனைவி சொல்கிறாங்க, என்னங்க இன்றைக்கி சிவராத்திரி, இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப விசேஷம், இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம், போய் ஒரு தடவை மட்டும் அந்த சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம போயிட்டு வர அந்த அரை மணி நேரத்தில் ஏதோ ஒரு நெசவு செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு தறியை போட்டால் நமக்கு ஏதோ வருமானம் கிடைக்குமா, இப்போ நம்ம இருக்க நிலைமையில் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு அவர் சொல்லிடுறாரு. ஆனால் அவருக்கு மனசில் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஊரில் ஒரு துறவி வர்றார். துறவி கிட்ட கேட்குறாரு, ஏன் சாமி எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே சாமி, ஆனால் என்னால் போக முடியல, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏழ்மை. அந்த ஏழ்மையை போக்குவதற்கு நான் 24 மணி நேரம் உழைச்சா தான் முடியும். அப்படி இருக்கும் பொழுது கோயிலுக்கு போகிறது, இந்த சாமியை தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண முடியலையே சாமி. இந்த சிவராத்திரி கூட என்னால் போகணும்னு நினைக்கிறேன், போக முடியலையே சாமி, என்ன பண்ணுறது, இன்னும் 2 நாள் சிவராத்திரி வரப்போதே அப்படிலாம் அவர் வந்து சொல்கிறாரு. உடனே துறவி சொல்கிறாராம், சரி உன்னால் வந்து போக முடியல, சரி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு அந்த இறைவனோட பேரை சொல்லலாம் இல்லையா அப்படின்னா, அதுவும் முடியாதே சாமி, என்னோட கவனம் பூரா அந்த தறி போடுறதுல தானே இருக்கும், கொஞ்சம் என்னோட கவனம் சிதறினாலும் அந்த தறி போடுறதுலேருந்து என்னால் சரியாக பண்ண முடியாதே அப்படின்னு சொன்னோன்னே அப்போ துறவி சொல்கிறாரு, சரி அப்போ அதுவும் வேணாம், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் திருநீர் பூசினவங்க யாரையாச்சும் ஒருத்தரை வந்து நீ தரிசனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி மட்டும் கிடையாது, முடிஞ்ச தினமும் தரிசனம் பண்ணிட்டு நீ வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம். என்ன அப்படின்னா அவருடைய நண்பர் இருக்கார். அவருடைய நண்பரை எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவபக்தர், அப்படியே நிறைய திருநீர் பூசி அப்படியே சிவப்பழமாக இருக்கக்கூடியவர். அதனால தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்முடைய நண்பன் வேலன் இருக்கான் இல்லையா, அவனை நம்ம டெய்லி பார்த்தாலே போதும். எப்படியும் காலையில் டெய்லி பார்ப்போம், தறி போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஏதுன்னு பேசிட்டு தான் நம்ம பண்ணுவோம், அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளிலேருந்து அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டு சிவராத்திரிக்கு அதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே செஞ்சாச்சு. இப்படி அந்த பழக்கம் போய்கிட்டு இருக்கு. டெய்லி அவரை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து வேலையை ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் பார்த்தா அவரை பார்க்க முடியல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, தேடிட்டே போகிறாரு. வேலா அப்படின்னு கூட்டிகிட்டே போகிறப்ப தோட்டத்தில் அவர் வந்து ஏதோ மண்வெட்டியை போட்டு தோண்டிகிட்ருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வேளான்னு கூப்பிட்டோன்னு அவர் திரும்பி பார்க்குறாரா, அவர் திருநீர் அணிந்த திருநெற்றியை பார்த்துட்டாரா, ஆஹா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அங்கே வேலைங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு அதையும் பார்க்கணும் இல்லையா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தோட்டத்தில் வேலை பண்ணுறப்ப அங்கே 2 தங்க குடம் நிறைய தங்க காசுகள் அவருக்கு கிடைக்குதுங்க. இப்போ இவர் வந்து பார்த்துட்டேன்னு சொன்னோன்னா வேலனுக்கு ஒரு சந்தேகம். ஆகா, நம்ம 2 குடம் தங்க காசு எடுத்ததை நம்ம நண்பன் பார்த்துட்டான், பேசாமல் ஒரு குடத்தை அவங்ககிட்ட கொடுத்துருவோம், இல்லைன்னா ஊர் முழுக்க சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. கந்தா அப்படின்னா அவர் வர்றாரு. இந்த தொழிலாளிக்கு ஒரே அதிர்ச்சி, இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம், இப்போ வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, கந்தா நீ பார்த்துட்டேன்னு சொன்னியே இதைத்தானே அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. அதான் வேலை, நான் இதை இன்னும் பார்க்கலையே, ஒன்றை தானே பார்த்தேன், அதான் தெரியும் நீ வர்றப்ப நான் தோட்டத்தில் இந்த குடத்தில் இருக்கக்கூடிய தங்க காசை தான் பார்த்துட்டு இருந்தேன், எதேச்சியாக தோட்டத்தில் வேலை பார்க்குறப்ப பார்த்தேன், இப்போ நீ வேறு பார்த்துட்டேன்னு சொன்னேன், அதனால் இது நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம், நீ ஒரு குடம் வச்சுக்கோ, நான் ஒரு குடம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவருக்கு புரிஞ்சதான், திருநீர் அணிந்தவரை தரிசித்தாலே எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்குதே, நம்ம தெய்வத்தை தரிசித்தோம் அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் போகுமே, நம்ம இன்னும் நல்ல நிலைமைக்கு வரலாமே அப்படின்னு அவர் யோசிச்சாராம்.
அதுபோலத்தான் நாமும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எதற்கெதற்கோ நாம் நேரங்களை ஒதுக்குகிறோம். எவ்வளவு நேரத்தை ஒதுக்கினாலும் அந்த நேரத்தை ஒதுக்கும் பொழுது இறைவனுக்காக அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க முடியும். கண்டிப்பாக நாம் மனம் வைத்தால் முடியும். அந்த 5 நிமிடம் நாம் ஒதுக்குவது இறைவனுக்கு எப்படி தெரியும்? ஏதோ பெரிய தவம், ஆயிரக்கணக்கான வருடங்கள் நாம் தவம் செய்து போல அவ்வளவு சந்தோஷப்படுவாராம். அதுதான் இறைவனின் குணம். ஒரு தடவை அவருடைய நாமத்தை சொன்னாலே போதுமா, ஆகா என்னுடைய பக்தனின் நாமத்தை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் தினமும் வழிபட வேண்டும் என்று ஒரு கொள்கையாக இல்லைங்க, அது ஒரு வழக்கமாகவே கொண்டு வரலாம். ஏன்னா நம்ம செஞ்சாதானே நாளைக்கு நம்ம குழந்தைங்க செய்வாங்க இல்லையா? அதனால் இந்த பழக்கத்தை தினமும் நம்ம கொண்டு வரணும். மகாபெரியவா ஆச்சரணம்.